இந்திய கிரிக்கெட் உலகின் பிரம்மாண்டமான நட்சத்திரமாக 17 ஆண்டுகளாக நம்பிக்கையின் உருவமாக விளங்கும் வீரர் விராட் கோலி. அவர் இப்போது ஓய்வு பெறப் போகிறாரா அல்லது 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வரை தொடரப் போகிறாரா என்பதை பற்றிய கேள்விகள் எழுந்து வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி இலங்கைக்கு எதிராக தர்மசாலாவில் தனது சர்வதேச பயணத்தை தொடங்கியவர் விராட் கோலி. அந்த போட்டியில் வெறும் 22 பந்துகளில் 12 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். ஆனால் அந்த சிறு தொடக்கம்தான் ஒரு பெரும் வரலாற்றின் ஆரம்பமாக மாறியது. ஆரம்ப வாழ்க்கையை தோல்வியில் தொடங்கினாலும் ஒரு நாள் சதங்கள் மட்டுமே 51 சதங்களை அடித்துள்ளார். இந்த சாதனையால் சச்சின் டெண்டுல்கரின் 49 சதங்களை தாண்டியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 30 சதங்களும் T20யில் கூட ஒரு சதமும் அடித்துள்ளார். சாம்பியன் கோப்பையிலும் இந்திய அணிக்காக அதிக ரன்கள் அடித்த வீரர் விராட் கோலி. அப்படிப்பட்ட விராட் கோலி தொடர்ந்து விளையாடுவாரா அல்லது 2027 உலகக்கோப்பைக்கு அவர் தயாராவாரா அல்லது விரைவில் ஓய்வு பெறப் போகிறாரா அல்லது ஊடகங்களில் கூறப்படுவது போல BCCI அவருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடமில்லை என திட்டமிடுகிறதா என்பதை பற்றி கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. சமூக ஊடகங்களில் ஒரு வதந்தி பரவி வருகிறது. ரோஹித் சர்மா மற்றும் கோலி ஒரே நேரத்தில் ஓய்வு பெறுவார்கள் என. ஆனால் BCCI இதுவரைக்கும் எந்த முடிவையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. விராட் கோலி அவர்கள் 17 ஆண்டுகளாக இந்தியாவின் நம்பிக்கையாகவும் பெருமையாகவும் செயல்பட்டு வருகிறார். 2027 உலகக்கோப்பையை நோக்கி அவரது பயணம் தொடருமா அல்லது விரைவில் அவர் ஓய்வு பெறுவாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விராட் கோலிக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு வார்த்தையை கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் கிரிக்கெட் செய்திகள் மற்றும் பிற விளையாட்டுகள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.